கட்டின வீட்டை திறந்து போட்டுட்டு பட்டினத்தார் கிளம்பிட்டாருன்னு வரலாறு இருக்கு. புரந்தரதாசர் 500 வருஷத்துக்கு முன்னாடி 9 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியா இருந்தவர் கிளம்பிட்டார் பாண்டுரங்கனோட அருளால. இதெல்லாம் எடுத்து தானம் பண்றதுன்னு இப்படி யாரோ சொல்லும்போது அவர் ஒரு துளசி தளத்தை எடுத்து வீட்டு படியில வச்சுட்டு கிருஷ்ணார்பணம்னு விட்டு போயிட்டாராம். எடுத்து கொடுக்கறதுக்கு நான் யாருங்கிற நிலை இல்லையா? ஆன்மீக சிந்தனை வர வர தனக்குன்னு பதுக்கி கொள்ளாமல் ஒதுக்கி கொள்ளாமல் கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும். அது ஆஸ்தீகம் நாஸ்தீகம் ரெண்டுத்துக்கு நடுவுல வரக்கூடிய பக்தியோட சம்பந்தப்பட்டது ஆன்மீகம். நல்லா கவனிக்கணும், ஆன்மா சம்பந்தப்பட்டது. நான் தவிர்ங்கிறது 40 கோடியில் ஒருவர் கூட சாத்தியம் இல்லையே. நீங்க தொடர்ந்து உபன்யாசகத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? ஊதர சங்க ஊதிடுவோம், வெடியிருப்பது வெடிவிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஊதர சங்க ஊதிடுவோம், சாமி வெடிய வைப்பார் இல்லையா? தர்மத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இப்போ தவறான காரியம் பண்றவங்க, மக்களை குழப்பக்கூடிய காரியங்கள் பண்றவங்க கூட தொடர்ந்து பிரச்சாரம் பண்றாங்க. எதிர்மறை சிந்தனைகளை கூட தொடர்ந்து விதைக்கிறாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிட்டு செய்யறாங்க. ஆக்கப்பூர்வ சிந்தனை விதைக்கிறது என்ன தப்பு இருக்கு? நிச்சயமா ஒரு நாளைக்கு அதுக்கான ஒரு பலன் கிடைச்சே தீரும் இல்லையா?